சாதி அடிப்படையில் கோவிலுக்கு நுழைவதை தடுப்போருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி திருட்டில் ஈடுபட்டவர்கள் தப்பிக்க முடியாது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டம். உடல் உறுப்பு தானம் என்பது ஒரு மிகப்பெரிய மனிதநேயம் உள்ள ஒரு நடவடிக்கை. அதை விற்பனையாவோ இல்லை வியாபாரமாவோ ஆக்குவது என்பது கடுங்குற்றம். அந்த வகையில் நாமக்கல்லில் ஏற்கனவே நடைபெற்ற அந்த நிகழ்வை ஒட்டி தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்பவர்தான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவர். சீர்காழியில் நடைபெற்ற எழுச்சி பயண நிகழ்ச்சிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. எங்களுக்கு வரும் நெருக்கடிகளை வெளியில் சொல்வதால் அவமானப்படுகிறோம் என்ற தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. இபிஎஸ் விமர்சனத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். தன்னுடைய வாகனம் பறிக்கப்படவில்லை என எஸ்பி கூறுவது பொய். உண்மையை சொல்வதால் பணியிடை நீக்கம் செய்தாலும் கவலை இல்லை என மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு காவல்துறை டிஎஸ்பி சுந்தரேசன் பேட்டி. மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு காவல்துறை டிஎஸ்பி சுந்தரேசனின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் திட்டவட்டம். முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த வாகனம் பெறப்பட்டு 11/7/2025 அன்று அவருக்கு ஏசி பொருத்தப்படாத மற்றொரு வாகனம் அவருக்கு அளிக்கப்பட்டது. தாவேகவின் 2வது மாநில மாநாடு தொடர்பாக 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுப்பிய மதுரை காவல்துறை கேள்விகளுக்கு அளிக்கப்படும் பதில்களின் அடிப்படையில் மாநாட்டிற்கு அனுமதி வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என தகவல். ஆனைமலை சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரித்தது. பழனியில் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி 6 கோடி ரூபாய் மோசடி. கணவன் மனைவி கைது. மேலும் பலருக்கு வலைவீச்சு. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். வெள்ள அபாயம் இருக்கும் பகுதிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம் என்று சொல்லும் இபிஎஸ்க்கு அவர் பயணிப்பது இரத்தக்கரை படிந்த கம்பளம் என்பது தெரியவில்லை. அதிமுகவின் அழைப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிப்பதாகவும் அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் திட்டவட்டம். கம்யூனிஸ்டுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி விரிப்பது ரத்தின கம்பளம் அல்ல, வஞ்சக வலை. சிபிஐ மாநில செயலாளர் சண்முகம் கடும் விமர்சனம். பிரபல திரைப்பட இயக்குனர் வேலு பிரபாகரன் காலமானார். உடல்நலக் குறைவுக்காக சென்னையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. கேரளாவில் 4 மாவட்டங்களில் 22ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மோடியின் ஓய்வு குறித்து RSS தலைவரின் சிக்னல். தலித் இனத்தவரை அடுத்த பிரதமராக பாஜகவுடன் கோல்டன் சான்ஸ். கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா விமர்சனம். ராபர்ட் வதோராவில் 36 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல். ராபர்ட் வதோராவிடம் ஏப்ரலில் விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. குற்ற செயலில் ஈடுபட்டால் விசா ரத்து. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை. நாங்கள் போருக்கு அஞ்சவில்லை. ராணுவ தலைமையகத்தை தாக்கிய இஸ்ரேலுக்கு சிரிய அதிபர் அகமது அல்-ஷாரா பதில். எங்களை தாக்கினால் தக்க பதிலடி கொடுப்போம். இஸ்ரேலுக்கு ஈரான் உயர் தலைவர் எச்சரிக்கை.
டோக்கியோவில் நடைபெற்று வரும் ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் இரண்டாவது சுற்றில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் தோல்வி. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் பும்ரா விளையாடுவார். இந்திய அணியின் துணை பயிற்சியாளர் ரியன் டென் டோஷெட் உறுதி.